இங்கே ஹீரோவோட ஃப்ரெண்டு வேலைக்கு போகாமல் ஒரு பொண்ணை லவ் பண்ணிவிட்டு குடிச்சிட்டு ஊரை சுற்றிட்டு இருப்பான். அந்த பொண்ணு நீ இந்த மாதிரி குடிக்கிறது எனக்கு பிடிக்கல, நீ இனிமேல் குடிக்க மாட்டேன்னு என் மேலே சத்தியம் பண்ணு சொல்லி சத்தியம் வாங்கிப்பான். ஒரு நாள் ஹீரோவோட ஃப்ரெண்டை மீட் பண்ண அவன் லவர் வருவான். அங்கே பார்த்தா அவன் ஃப்ரெண்ட்ஸோட குடிச்சிட்டு இருப்பான். குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிவிட்டு குடிச்சிட்டு இருக்கியா, நீ இனிமேல் என்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிடுவான். டீ கடையில் ஹீரோ ஃப்ரெண்டோட தங்கச்சி கையை பிடிச்சி இழுத்து ஒருத்தன் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான். இதை ஹீரோ பார்த்துருவான். அந்த பையனை அடித்து கையை உடச்சிடுறான். அங்கே உடனே அந்த பையனோட மாமா வந்து யாரடா அடிக்கிறீங்க நீங்கள் அவ்வளோதான் சொல்லிட்டு அவங்க அக்காவுக்கு கால் பண்ணி உன் பையனை அடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறான். இது நம்மளுக்கு எலெக்ஷன் டைம் அப்புறம் பார்த்துக்கலாம் வந்துடுன்னு சொல்லிடுவாங்க. ஹீரோ ஃப்ரெண்டு அவனோட லவர் கால் பண்ணால் எடுக்க மாட்டா. கொஞ்ச நாள் இவங்ககிட்ட பேசாமல் இருப்பா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு மச்சான், அவன் இந்த மாதிரி பேசாமல் இருக்க மாட்டா, என்ன சண்டை போட்டாலும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருப்பான். ஹீரோ ஃப்ரெண்டு அவன் லவரை மீட் பண்ண அவன் வீட்டுக்கிட்ட போய் பார்ப்பான். மீட் பண்ண முடியாது. சரின்னு சொல்லிட்டு காலேஜ் போய் பார்ப்பான். காலேஜ் லீவ் எக்ஸாம் நடக்கும் போது ஸ்டடி ஹாலிடேன்னு வாட்ச்மேன் சொல்லிடுவார். ஹீரோ ஃப்ரெண்டு லவரோட தாத்தா ஹார்ட் அட்டாக் வந்துடும், நான் சாகிறதுக்குள்ளே என் புள்ள பேத்தி கல்யாணத்தை பார்க்கணும்னு சொன்னதும் அந்த பொண்ணோட சின்ன தாய் மாமா கூட மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. இந்த விஷயத்தை ஹீரோ ஃப்ரெண்டுக்கிட்ட அவன் லவர் வந்து சொல்லுவாள். சரி நீ பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோ சொல்லுவான்.